வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷனா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கை மாற்றமின்றி தொடரும் IMF பிரதிநிதிகள் தெரிவிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். திருகோணமலை சட்டவிரோத புத்தவிகாரை விவகாரம் பிக்குகள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். ரணிலின் செயலாளர் சமன் எக்கநாயக்கு விளக்கமறியல். கல்வி சீர்திருத்தங்களுக்கு சமாந்தரமாக தொழிற்கல்வியும் மேம்படுத்தப்படும் பிரதமர். நிதி கையாடல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மீது வழக்கு. காற்று மாசடைதலை தடுக்கும் நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாநகர சபைக்கு மேல் நீதிமன்றம் உத்தரவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். டித்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்வதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கையில் எந்தவித மாற்றங்களுமின்றி அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல இரு தரப்பினரும் இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 22ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதிநிதிகள் குழு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டிட்வா புயலினால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கை பொருளாதாரம் படிப்படியாக மீட்சியடைந்து வரும் வேளையில் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்படாமை குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்த IMF பிரதிநிதிகள் சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் எடுத்த விரிவான நடவடிக்கைகளை பாராட்டினார். அரசாங்கம் அனர்த்தத்தை கையாண்ட விதம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அத்துடன் கடந்த ஆண்டில் அரசாங்கம் கடைபிடித்த உயர் நிதி ஒழுக்கமானது இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு முக்கிய காரணியாக அமைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். திரைசேரியில் மேலதிக உபரி நிதி காணப்பட்டதன் காரணமாகவே அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக 500 பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டை முன்வைக்க அரசாங்கத்தினால் முடிந்ததாக குறிப்பிட்ட அவர்கள் இதனை பெரிதும் பாராட்டியுள்ளனர். இலங்கை தற்போது சரியான பொருளாதார பாதையில் பயணிப்பதாக தெரிவித்த IMF பிரதிநிதிகள் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் 6வது தவணையை வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அனர்த்தத்தினால் வறுமையில் வாழும் கிராமப்புற மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கிராமிய உட்கட்டமைப்புகள் சீர்குலைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். கிராமப்புற மக்களின் வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்பவே இந்த 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். இந்த நடவடிக்கை எந்த காரணம் கொண்டும் முறையான நிதி முகாமைத்துவத்திலிருந்து விலகிச் செல்லும் பொறுப்பேற்ற செயல் அல்ல என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். புள்ளி விவரங்களின் மூலமான பொருளாதார வெற்றிகள் உண்மையாகவே சாதாரணமான மக்களை சென்றடைய செய்வதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் நீண்டகால பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கையில் எந்தவித மாற்றங்களுமின்றி அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்ல இரு தரப்பினரும் இதன்போது உடன்பட்டனர். இந்த சந்திப்பில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்களான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபுரம், மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூமனுங்குவ ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது தொடர்பான முடிவு என்றும் அறிவிக்கப்படும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச குறிப்பிட்டுள்ளார். வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவில் இல்லாத மருத்துவர்களை வெளியிலுள்ள மருந்தகங்களில் கொள்வனவு செய்வதற்காக துண்டுச்சீட்டுகளை விநியோகிப்பதை நிறுத்துதல் உள்ளிட்ட 5 விடயங்களை முன்னிறுத்தி கடந்த திங்கட்கிழமை காலை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை அமைத்த விவகாரம் குறித்து வழக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
நீதவான் MNM சும்சுதீன் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இன்று குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி விளக்கமறியலில் நீடித்து உத்தரவிட்டார். கடந்த 2025 நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலை நகரின் கடற்கரையோரத்தில் ஒரு குழுவினருடன் இணைந்து பௌத்த பிக்குகள் விகாரை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டி புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். குறித்த பகுதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது என்பதுடன் கட்டுமானத்திற்கு நகரசபை அல்லது திணைக்களத்திடம் எந்தவித சட்டப்பூர்வ அனுமதியும் பெறப்படவில்லை. இதனால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக சிவில் அமைப்புகள் குற்றஞ்சாட்டின. இந்த வழக்கு விசாரணையொட்டி திருகோணமலை நகரம் முழுவதும் இன்று போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ள நிலையில் அவரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் முன்னிலையாகுவதற்காகவே அவர் இவ்வாறு நீதிமன்றம் வந்திருந்தார். இதேவேளை பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் முன்னிலையாவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்தார். கல்வி சீர்திருத்தங்களுக்கு சமாந்தரமாக தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்கு தரமான பயிற்சி நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் அதிகபட்ச கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் வருடாந்த டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்தார். நாட்டின் தொழிலில் சந்தைக்கு தேவையான தரமான தொழில் வல்லுநர்களை உருவாக்கும் நோக்கில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்குரிய வகையில் நாடளாவிய ரீதியில் தொழில்நுட்ப கல்லூரியினூடாக NVQ5 மற்றும் NVQ6 தரங்களை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கரணி அமரசூரிய மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் தொழில்நுட்ப கல்வி ஒரு நூற்றாண்டுக்கு மேலான வரலாறு உண்டு. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அறகலைய மக்கள் போராட்டத்தின் மீதான தாக்குதலின் பின்னர் நாடுபூராகவும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன என்று சட்டத்துக்கு முரணான வகையில் நஷ்டஈடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து குறித்த பணத்தை மீண்டும் அறவிடுமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மனுதாரர் தரப்பு சட்டத்திறனிகளுக்கு அறிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, போலீஸ் மாதிபர் ZD விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, எலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜஹத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றில் மனுதாரர் தரப்பு சட்டத்திறனிகளுக்கு பிறப்பித்த உத்தரவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பகுதியில் ஏற்படும் காற்று மாசடைவை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி குறித்த பகுதியில் வசிக்கும் வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த ரெட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹான் அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழாம் முன்னிலை இம்மனு அளிக்கப்பட்டது. இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்திரணி ரவீந்திரநாத் தவறே நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கையில் யாழ்ப்பாண பகுதியில் திறந்த வழியில் குப்பைகளை எரிப்பதன் காரணமாக அப்பகுதியில் காற்று மாசடைவு கடுமையாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அதுடன் தென்னிந்தியாவில் இருந்து காற்று மூலம் அடித்து வரப்படும் கழிவுகள் காரணமாகவும் அப்பகுதியில் பாரிய காற்று மாசடைவு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது யாழ்ப்பாண பகுதியில் ஏற்படும் காற்று மாசடைவின் தன்மையை கட்டுப்படுத்தும் இஸ்ரேலில் பொது தேர்தலை நடத்துவது ஒரு பெரிய தவறு என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பாதீடு மீதான முதல் வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில்
நெதன்யாகுவின் கூட்டணி அரசு முன்னாள் கூட்டணி கட்சிகளின் நிச்சயமற்ற ஆதரவை நம்பியே பெரும்பான்மையை செலுத்தி வருகின்றது. நிச்சயமாக நான் கவலையடைந்துள்ளேன். நான் மிகவும் உணர்ச்சிகரமான சூழலில் இருக்கின்றோம் என நினைக்கின்றேன் என தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் நெதன்யாகு கூறியுள்ளார். மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் பாதீடு நிறைவேற்றப்படாவிட்டால் தானாகவே முன்கூட்டிய தேர்தல் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1996 முதல் பல்வேறு காலகட்டங்களில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரேலின் பிரதமராக பணியாற்றிய நெதன்யாகு மிக நீண்ட காலம் பதவியில் இருந்தவர் என சாதனை படைத்தவர். எதிர்வரும் நவம்பரில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மீண்டும் போட்டியிடப் போவதாக அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். நெதன்யாகுவின் தற்போதைய பதவிக்காலம் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. இவரது சர்ச்சைக்குரிய நீதித்துறை சட்டத்துறை திட்டத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினர். அக்டோபர் 7, 2023 நடைபெற்ற வெறும் காசா போரை கையாளுதல் குறித்து உள்நாட்டில் அவர் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் இப்போது நமக்கு தேவை தேர்தல் அல்ல. இந்த ஆண்டின் இறுதியில் தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் தற்போது அதை செய்வது தவறானது என நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்ட உடன்படிக்கை மாற்றமின்றி தொடரும் IMF பிரதிநிதிகள் தெரிவிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். திருகோணமலை சட்டவிரோத புத்தவிகாரை விவகாரம் பிக்குகள் உள்ளிட்டோருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். ரணிலின் செயலாளர் சமன் எக்கநாயக்கு விளக்கமறியல். கல்வி சீர்திருத்தங்களுக்கு சமாந்தரமாக தொழிற்கல்வியும் மேம்படுத்தப்படும் பிரதமர். நிதி கையாடல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது வழக்கு. காற்று மாசடைதலை தடுக்கும் நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாநகர சபைக்கு மேல் நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.